இம்மாதத்தில் வெளியூர் பயணங்கள் அடிக்கடி ஏற்படுகின்ற மாதமாக உங்களுக்கு அமையப்பெறுகின்றது. இந்த பார்த்தீங்கன்னா குபேரன் அப்படின்லாம் சிலர்லாம் பார்த்துருப்பீங்க. பணம் சேர்ந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் உங்களுக்கு பாருங்க இந்த மாதம் மனம் விரயமாகிட்டே இருக்கும். விரயமாகின்ற பணத்தை சுப விரயங்களாக மாற்றிக்கொள்வது உங்களுடைய சாமர்த்தியம் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிடணும். சரிங்களா? வெளிநாடு பறக்கக்கூடிய யோகம் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் உண்டு. எனது அருமை துலாம் ராசி நேயர்களே, யாரெல்லாம் நீண்ட நாளாக முயற்சிச்சுக்கிட்டு இருக்கீங்களோ நீங்கள் தாராளமாக முயற்சிக்கலாம். வெளிநாட்டில் இருப்பவர்களுக்கு அந்த குடியுரிமைகள் கிடைக்கிறதுக்கான முயற்சிகளை தாராளமாக நீங்கள் எடுக்கலாம். அற்புதமான ஒரு அமைப்பினை ஏற்படுத்தக்கூடிய ஒரு காலகட்டம். தகப்பனார் வழியிலிருந்து சில நன்மைகள் உங்களுக்கு அல்லது சில சன்மானங்கள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஆகச்சிறந்த காலம் இது. ஓம் நம சிவாய. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி. எம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிடர் யோகி ஜெயப்பிரகாஷின் அன்பான வணக்கங்கள். அன்பு நேயர்களே, இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, துலாம் ராசி நேயர்களுக்கு செப்டம்பர் மாதம் எவ்வாறு அமையப்பெறுகின்றது அதான் பதிவு. சரிங்களா? இது ஒரு கோச்சார பலன். இதுக்கான பலம் ஒரு 10%, அவ்வளவுதான். அதுக்கு மேல இதுக்கு பலம் கிடையாது. அதனால அன்பு நண்பர்களே, இதை 10% ஸ்கிப் பண்ண வேண்டாம். உங்க ஜாதகத்தை கூட எடுத்து வச்சுக்கிட்டு பாருங்க. நான் ஒவ்வொரு பலன் சொல்லும்போது அந்த பலன் 10% தான். ஆனா பலன் கூடவே இந்த தசாபுக்தி நடந்தால் ஒவ்வொரு பலனுக்கும் இணையா தசாபுக்தின்னு சொல்லுவாங்க ஜாதகத்துல இருந்து. அதை கம்பேர் பண்ணுங்க. பலன் 10%, தசாபுக்தி நடக்குதுன்னா இது 10%லேருந்து 50%க்கு மேல போயிடும். உறுதியான பலனா நடக்கும். சரிங்களா? அந்த மாதிரியான ஒரு அமைப்பு. இப்ப நான் ஒரு 5 ப்ரெடிக்ஷன் சொல்றேன். உங்களுக்கு 2 ப்ரெடிக்ஷனுக்கு தான் தசாபுக்தி வந்து மேட்ச் ஆகுதுன்னா அந்த 2 மட்டும் தான் நீங்க பலமா எடுத்துக்கணும். புரியுதுங்களா? மற்ற 3 உங்களுக்கு பெருசா தாக்கம் தராது. இந்த புரிதலோடு நம்ம இப்ப பதிவுக்குள்ள போவோம். நண்பர்களே, இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் துளாராசி நேயர்களுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரெடிக்ஷனா, வெளியூர், வெளிமாநிலம், வெளிநாடுன்னு வெளியிட வாய்ப்புகளை யாரெல்லாம் தேடிட்டு இருக்கீங்களோ அவர்களுக்கு அந்த வெளியிட வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய ஒரு ஆகச்சிறந்த காலகட்டம். தாராளமாக நீங்கள் முயற்சிக்கலாம். அந்த வெளியிட அமைப்புகள் நன்றாகவே கைகூடி வரும். முதல் விஷயம் இது பொது பலன். அப்படி உங்க ஜாதகத்துக்கு வாங்க. யாருடைய ஜாதகப்படி 8ஆம் இடம் அல்லது 12ஆம் இடம் சம்பந்தப்பட்ட தசையோ புக்தியோ இப்போ ஓடிக்கிட்டு இருக்கோ அவங்க பலமா முயற்சிச்சிங்கன்னா உறுதியாக கிடைக்கும். ஆக அன்பு நண்பர்களே, உங்க ஜாதக அமைப்பும் இருந்ததுன்னா உறுதியாது. இப்போ 10லிருந்து இது ஒரு 60-70% மாறிடும். சரிங்களா? அப்போ வெளிநாடு முயற்சி தாராளமாக செய்யலாம் துளாராசி நேயர்கள். முதல் விஷயம். 2வது, இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் அன்பு நண்பர்களே, ஏற்கனவே சொந்த ஊரை விட்டு வெளியிடம், வெளிமாநிலம், வெளிநாடு அப்படிங்கிற மாதிரியான அமைப்புகள்ல வெளியூர்ல இருக்கிறவங்களுக்கு வருமான ரீதியா ஒரு அளவுக்கு ஒரு ஃப்ளோ இருக்கும். அந்த மாதிரியான ஒரு காலகட்டம். அது மட்டும் இல்லாம வெளியில நீடிச்சு தங்கறதுக்கான சில வழிவகைகள் கிடைக்கும். அந்த மாதிரியான ஒரு அமைப்பு. யாருடைய ஜாதகப்படி 9ஆம் இடம் மற்றும் 12ஆம் இடம் சம்பந்தப்பட்ட தசாபுக்தி போடுதோ அவங்களுக்குலாம் அந்த வெளியிடத்துல நிரந்தரமா தங்கறதுக்கான வாய்ப்புகள் உறுதியாக இப்ப முயற்சி பண்ணீங்கன்னா கிடைக்கும் அப்படிங்கிறது அமைப்பு. அதனை அடுத்த அமைப்பாக அன்பு நண்பர்களே, இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் செலவுக்கு மேல செலவுங்க. பாத்தீங்கன்னா அங்க நிறைய கிரகங்கள் குழுமி இருக்கும் உங்களுடைய ராசிக்கு 12ல இந்த மாதம். அதனால செலவுக்கு மேல செலவுகளை ஏற்படுத்தக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு அமையும். அப்ப கூடுமானம் வரையிலும் பாத்தீங்கன்னா தேவையில்லாத செலவுகளை ஓரளவு கட்டுக்குள் வைக்க வேண்டும். தேவையான மற்றும் சுப செலவுகளை மட்டும் பெருக்க வேண்டும் அப்படிங்கிறதுல நீங்க கவனம் செலுத்தணும். சரிங்களா? அப்போ உங்க ஜாதகப்படி செலவு உண்டு. அது ரேரா ஒரு சிலருக்கு மருத்துவ செலவா இருக்கலாம். ஆனா பெரும்பான்மையானவருக்கு ஒரு நல்ல செலவாக தான் அமையும். ஆக அன்பு நண்பர்களே, இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு 9ஆம் இடம் மற்றும் 12ஆம் இடம் சம்பந்தப்பட்ட தசாபுக்தி போகுது அப்படின்னு சொன்னா உறுதியாக அந்த செலவுகள் நடக்கும். அந்த செலவுகளை நீங்க சுப செலவுகளா மாத்துறதுக்கான ஒரு பலமும் உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத நீங்க புரிந்து கொள்ள வேண்டியது அவசியம். ஆக இந்த காலகட்டம் சுப செலவுகளை அதிகப்படுத்துகின்றது மாதிரியான ஒரு யோகமான காலகட்டமாக அமையப்பெறுகின்றது அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கிடணும். இது ஒரு அமைப்பு. இதனை அடுத்ததாக பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னா எனது அருமை நண்பர்களே, இந்த காலகட்டம் வேறு எதற்கு சிறப்பான அமைப்பு அப்படின்னு கேட்டுக்கிட்டீங்கன்னா, இந்த காலகட்டம் தகப்பனார் வழியிலேருந்து நீண்ட நாளா ஏதாவது ஒன்று எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, வர வேண்டியது இருக்கு ஆனா இன்னும் வரலைங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பீங்க. அல்லது தகப்பனார் அவர் மேல இருக்கிற பூர்வீக சொத்தை எழுதி வைக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்காரு. நான் கொஞ்சம் அதர் ஸ்டேட்ல அல்லது அதர் கண்ட்ரில வேலையா இருக்கேன், இப்போதைக்கு என்னால் போக முடியுமான்னு தெரியல அப்படின்னு முயற்சிச்சுட்டு இருக்கவங்களுக்கு, இந்த மாதிரியான நபர்களுக்கெல்லாம் இந்த காலகட்டம் தகப்பனார் வழியிலிருந்து ஏதாவது ஒரு சிலது கிடைக்கும். அப்படியே வாங்க, ஜாதக ரீதியா யாருக்கு 9ஆம் இடம் மற்றும் 11ஆம் இடம் சம்பந்தப்பட்ட தசாபுக்தி போயிட்டு இருக்கோ அவங்களுக்கு உறுதியா தகப்பனார் வழியிலிருந்து சில நல்ல விஷயங்கள் கிடைக்கும். சரிங்களா? இது ஒரு அமைப்பு.
அதே போல இந்த காலகட்டத்தில் தகப்பனாரால செலவும் ஒரு சிலருக்கு ஏற்படும். அதாவது தகப்பனாருக்கு உடம்பு முடியாமல் போகலாம், அல்லது தகப்பனாரினுடைய சில பிற விஷயங்களுக்காக நீங்க செலவு பண்ண வேண்டியதாக இருக்கலாம். தகப்பனாரால் செலவும் இந்த காலகட்டத்தில் உண்டு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிடணும். அதே நேரத்தில் யாருடைய ஜாதகப்படி 9, 12ஆம் இடம் சம்பந்தப்பட்ட தசாபுக்தி போகுதோ அவங்களுக்கு உறுதியாக தகப்பனார் சம்பந்தப்பட்ட அமைப்புகள்ல இருந்து செலவுகள் தேடி வரும். அதை நீங்க கொஞ்சம் பார்த்து தான் இருக்கணும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிடுங்க. சரிங்களா? அது ஒரு அமைப்பு. அதனை அடுத்ததாக அன்பு நண்பர்களே, இந்த காலகட்டம் எல்லா விதத்திலுமே லாபங்கள். குறிப்பா பார்த்தீங்கன்னா இந்த மாதத்தினுடைய ஃபர்ஸ்ட் 10 நாள் நல்ல இன்கம் இருக்கும். வருமான ரீதியா 10-12 நாளுக்கு நல்ல வருமான ஓட்டத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம். அப்படியே உங்க ஜாதகத்துக்கு வந்துங்க. யாருடைய ஜாதகப்படி 2ஆம் இடம், 10ஆம் இடம், 11ஆம் இடம் சம்பந்தப்பட்ட தசாபுக்தியும் ஓடிக்கிட்டு இருக்கோ அவங்களுக்கு உறுதியாக அந்த வருமானத்தின் அளவு டக்குன்னு உயர்ந்துகிட்டு போயிடும். ஆனால் இந்த மாதத்தினுடைய பிற்பகுதி 13ஆம் தேதியில இருந்து அது செலவுகள் தான் அதிகமாகிட்டு இருக்கும். சரிங்களா? அது கொஞ்சம் பார்த்து இருந்துக்கிடணும். அப்போ வருகின்ற பொழுதே கொஞ்சம் டக்குன்னு சேமிச்சு ஒரு சுப பொருளாக மாற்றி வச்சுக்கிட்டீங்க, ஒரு கோல்டாக மாற்றி வச்சுட்டீங்க, இல்லை ஒரு பொருளை வாங்கி வச்சுட்டீங்க, இல்லை ஒரு சீட்டு கட்டிட்டீங்க, இல்லை பேங்க்ல போட்டு வச்சுட்டீங்கன்னா சந்தோஷம். இல்லைன்னா அது வீண் விரயமாயிரும், பார்த்துருக்கும். அதே போல நான் அடிக்கடி சொல்றது, திருமணத்தையும் குழந்தை பாக்கியத்தையும் கோச்சாரம் தடை செய்யாது. அதற்கான பலம் அதனிடம் கிடையாது. ஆகையினால உங்க ஜாதக அமைப்பின்படி திருமணத்திற்கும் குழந்தை பாக்கியத்துக்குமான நல்ல தசாபுக்திகள் போகுமானால் இயல்பின் அடிப்படையிலேயே அது கிடைக்கும். கோச்சாரத்தினால அது தடையோ அல்லது கிடைக்கிறதுக்கான அமைப்போ பெருசா தடை கிடையாது. சரிங்களா? அதை ஒன்று பார்த்துக்கிடுங்க. அதனை அடுத்ததாக பார்த்துக்கிட்டீங்கன்னா அன்பு நண்பர்களே, இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் இது உங்களுக்கு ஆரோக்கிய ரீதியாக சின்ன தொந்தரவுகளை ஏற்படுத்துறதுக்கும் வாய்ப்பு அதிகம். குறிப்பா குழந்தைகளும் பெரியவர்களுக்கும் ஹெல்த்ல கொஞ்சம் கூடுதல் கவனம். குறிப்பா இந்த மாதத்தோட செகண்ட் ஹாஃப்ல ஒரு 13 தேதிக்கு பிறகு. அப்போ உடல்நிலையில கொஞ்சம் கவனமா இருக்கணும் அப்படிங்கிறத ரொம்ப பார்த்து இருந்துக்கிடுங்க. ஒரு சிலருக்கு தூக்கம்லாம் ரொம்ப அடிக்கடி டிஸ்டர்ப்ட் ஆகும். அந்த தூக்கம் டிஸ்டர்ப் ஆகிறதுனாலே ஹெல்த்லையும் கொஞ்சம் தொந்தரவாகிறதுக்கு வாய்ப்பு அதிகம். ஆக துலா ராசி நேயர்கள் குறிப்பா உங்க ஜாதகப்படி 6ஆம் இடமும் 8ஆம் இடமும் சம்பந்தப்பட்ட தசாபுக்தி போகுதுன்னா ஆரோக்கியத்துல கூடுதல் கவனம் செலுத்துங்கள் அப்படிங்கிறது வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். சரிங்களா? இது ஒரு அமைப்பு. அதனை அடுத்து வேற என்ன சிறப்பு உண்டு அப்படின்னு கேட்டீங்கன்னா, உயர்கல்வி வந்து பார்த்தீங்கன்னா வெளியிடங்கள்ல, வெளிநாடு வெளிமாநிலம் போன்ற இடங்கள்ல உயர்கல்வி படிக்கிறவங்களுக்கு படிப்புல இருந்த அந்த பிரச்சனைகள் ப்ரெஷர்ஸ்லாம் குறையும். அல்லது புதிதாக ட்ரை பண்றவங்களுக்கு வெளியிடங்கள்ல உயர்கல்விக்கான அமைப்புகள் கிடைக்கும். ஆக அன்பு நண்பர்களே, இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் வெளியிடங்களில் உயர்கல்விக்கான முயற்சிகள் மிக சிறப்பான முறையில் எடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக இக்காலகட்டம் அமையப்பெறுகின்றது என்பதனை புரிந்து கொள்ளுங்கள். சரிங்களா? இது ஒரு அமைப்பு. ஆக இந்த காலகட்டம் உங்களுக்கு இப்படிதான் இருக்கு. துலாம் ராசி நேயர்களை பொறுத்த மட்டிலும் வழிபாட்டு தெய்வமாக நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் இறைவன் சிவபெருமானினுடைய வழிபாடு உங்களுக்கு சாலச் சிறந்தது. அனைத்து துலாம் ராசி நேயர்களும் நன்றாகவே இருப்பீர்கள். வாழ்க வளமுடன். நன்றி.